இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே அறிவிக்கப்பட்டுள்ள புதிய பொருளாதார, அதாவது வர்த்தக ஒப்பந்தம் உலக அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தம் ஒருபுறம் இந்தியா அமெரிக்கா உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய முடிவாக பார்க்கப்படுகின்ற நிலையில், மறுபுறம் இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவுடனான உறவுகள் பாதிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகத்தை பெரிதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு விதித்து வந்த உயர்ந்த இறக்குமதி வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆடை, நகை, மருந்து, தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப பொருட்கள் அமெரிக்க சந்தையில் அதிக போட்டித்திறன் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து எண்ணெய், எரிவாயு, பாதுகாப்பு உபகரணங்கள், விமானங்கள் உள்ளிட்ட உயர்மதிப்புள்ள பொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் ரஷ்யா காரணி முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா தற்போது அதிக அளவில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து வருகிறது. அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட இந்த புதிய ஒப்பந்தத்தின் காரணமாக எதிர்காலத்தில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி குறையலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து, இந்தியா ஒரு சுயாதீன நாடு, அது தனது தேசிய நலனை கருத்தில் கொண்டு வர்த்தக முடிவுகளை எடுப்பதை ரஷ்யா புரிந்துகொள்கிறது என்ற நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ரஷ்யா உறவு ஒரே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்தது அல்ல என்றும், பாதுகாப்பு, எரிசக்தி, அரசியல் மற்றும் பன்னாட்டு மேடைகளில் நீண்டகால கூட்டாண்மை கொண்டது என்றும் ரஷ்ய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா உறவுகளை முழுமையாக பாதிக்காது, ஆனால் எரிசக்தி வர்த்தகத்தில் சில மாற்றங்களை உருவாக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுக்கு ஏற்றுமதி வளர்ச்சி, வேலைவாய்ப்புகள், தொழில்துறை முதலீடு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் அமெரிக்க பொருட்கள் அதிகமாக இந்திய சந்தையில் புகுந்தால் விவசாயிகள் மற்றும் சிறு, நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. உலக நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா அமெரிக்கா உறவுகளில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கின்றன. அதே நேரத்தில் இந்தியா தனது பாரம்பரிய நட்பு நாடான ரஷ்யாவுடன் உள்ள உறவுகளை எவ்வாறு சமநிலைப்படுத்தப் போகிறது என்பதையும் உலகம் கவனித்து வருகிறது. மொத்தத்தில் இந்தியா அமெரிக்கா புதிய பொருளாதார ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கும் முக்கிய முடிவாக இருந்தாலும், ரஷ்யா உள்ளிட்ட பழைய நட்பு நாடுகளுடனான உறவுகளை எவ்வாறு சமநிலையில் வைத்துக் கொள்ளப் போகிறது என்பதே முக்கிய கேள்வியாக உள்ளது. இந்த பொருளாதார அரசியல் நடவடிக்கையின் முழு விளைவுகள் வருங்காலத்தில்தான் தெளிவாகும்.